என்னாச்சுக்கா? தர்ஷன் காலேஜ்ல காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணுமா? என்ன இன்னைக்கு வர சொல்றாங்க. வாவ், சூப்பர்க்கா. என்னோட டிபார்ட்மெண்ட் தான். நானும் காமர்ஸ் தானே படிச்சேன். அக்கா போயிட்டு வாங்க. எப்படி ஜனனி போக முடியும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து புடவை எடுக்க போகணும்ல. ஐயா, நாங்க 3 பேர் இருக்கோம். அவர் வேற வராரு. நாங்க எடுத்துப்போம், விடுங்க. என்னன்னு சொல்லிட்டு போறது? என்னடா எழுதுற ஸ்ரீராம ஜெயமா? என்ன அப்பதா ஓவரா பேசிட்டு இருக்க? ஆமா, உனக்கு இதை விட்டா வேற வேலையே கிடையாது. பட்டு உனக்கு இதை விட்டா வேற வேலையே கிடையாது. அடபோட. ஏம்மா உள்ள என்னம்மா செய்யறிய? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? குணசேகரா, வந்து உட்காரு, வருவாங்க. போன அப்பதா நேரமாகுது. அக்கா இருங்க. என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க. ஆதிரி எங்க? ஆதிர இன்ஸ்டியூட் போயிருக்கா. அப்படியே அங்க வந்துருவா. இன்னும் அந்த இன்ஸ்டியூட்டை விடலையாவ? அப்படி என்னதை தான் படிச்சு கழிக்கிறாளோ தெரியல. வந்துருவாப்பா, நீங்க கிளம்புங்க. சரி கிளம்பலாம், நம்ம போலாம் வாங்க. என்ன ஈஸ்வரி அக்கா, தர்ஷன் காலேஜ் வரைக்கும் போகணுமா? தர்ஷன் காலேஜில் என்ன ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஃபோன் வந்துச்சு. ஈஸ்வரி அக்கா போனதா சரியா இருக்கும். என்ன பிரச்சனை தர்ஷன் காலேஜில்? தெரியல. குணசேகரா, ஈஸ்வரி வந்து என்ன செய்ய போறா? அதான் நீ இருக்க, ஜனனி இருக்கா, ரேணுகா இருக்கா, நந்தினி இருக்கா, ஆதிரை அங்கேருந்து வரப்போறா, அரசு அவங்களும் அங்கேருந்து வரப்போறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் போகணும்? நீங்களாம் போய் சந்தோஷமா படம் எடுத்துட்டு வாங்க. அப்பத்தா ஈஸ்வரி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு தான் காலில் அடிபட்டுருக்குல்ல, அதோட என் காலேஜுக்கு போனோம். பேசாமல் வீட்டில் படுத்து உறங்க வேண்டியதானே? அவளுக்கு கை ஒடிஞ்சாலும் கால் ஒடிஞ்சாலும் படிப்பு விஷயமா காலேஜுக்கு போய்தான் ஆகணும். ஆமாம், நொண்டிகிட்டே போக சொல்லுங்க காலேஜுக்கு. என்னமோ பண்ணி தொலையட்டும். சரி வாங்க நம்ம போகலாம். நான் காரில் இருக்கேம்மா, வாங்கம்மா எல்லாரும். ஒத்துக்கிட்டாரு. ஜனனி போயிட்டு வாமா. அக்கா தேங்க்ஸ் ஜனனி. சரிங்க அக்கா, நீங்க கிளம்புங்க. இரு அவங்க இப்ப போனா சரியா வராது. ஒரு கார்ல இப்ப ஏறி உட்கார்ந்துட்டாரு. அங்கெல்லாம் முதல்ல போய் ஏறி போயிடணும். நீங்க பையன் பின்னாடி போங்க. சரி. ஆமாக்கா, தாராவையும் கூட்டு போறோம். இங்க இருந்தா யார்ட்டையாவது ஏதாவது சொல்லி வச்சிரும். சரி, நம்ம கூடயே இருக்கட்டும். வாடி. சூப்பரா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்க்கா. போனை போட்டு சொல்லிருங்க வரேன்னு. நீங்க பாத்துக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். சரி வா வா. போயிட்டு வா. வாடி வா வா. வாடி. ஹலோ மேடம், நான் தான் ஈஸ்வரி பேசுறேன். இன்னும் ஒரு 1 hourல அங்கே வந்துடுறேன் மேடம். சரிங்க மேடம், தேங்க்ஸ் மேம். என்னப்பா நல்லா இருக்கியா? நான் அந்த புடவைகளுக்காக போயிட்டு இருக்கேன்ப்பா. எல்லாரும் தங்கச்சிக்கு விசேஷம் வருதுல்ல, அதுக்காக நிச்சய புடவை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். பொம்பளை ஆளுகளை அனுப்பலாம், எதை நம்பி அனுப்புறது? அவளை அனுப்புனோம்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று செஞ்சுட்டு வருவாங்க. அது நமக்கு சரியாக வராது. அதனால் நானே போயிட்டுருக்கேன். ஆமாம் ஆமாம், சரி சரி வச்சிடுறேன். சாயங்காலம் பார்ப்போம். என்னம்மா ஜனனி, அந்த எஸ்கே அவன் தம்பி அரசெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? எதை பத்தி? எதை பற்றியா? ஆதர கல்யாணத்தை பற்றி தான். அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போனப்போ உங்ககிட்ட பேசினாங்கல்ல, அதுதான். வேற எதுவும் பேசல. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி படார்னு இவ்வளோ தூரம் இறங்கி வந்தாங்க? இல்லை, அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா? வேறு எதுவும் பேசினாங்களான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எதுவும் பேசலை இல்லை? ஏன்னா என்னை அவங்க என்றைக்குமே அவங்களுக்கு சமமாக நினச்சது கிடையாது. இப்படி திடீர்னு படார்னு இறங்கி வராங்கன்னா ஏதோ பின்னாடி காரணமாக இருக்கணும்னு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அதனால தான் கேட்டேன். நீ தான் எதுவும் பேசலன்னு ஒரே அடியாக சொல்லிட்டியே. நீங்களும் தான் மாமா இறங்கி வந்திருக்கீங்க. இல்லை மாமா,
அப்பத்தா கொடுக்குறேன்னு சொன்ன 40%க்கா நீங்கள் இறங்கி வந்தீங்கல்ல அதை சொன்னேன். ம் ஆமாம்மா, சோழியம் குடிம்பி சும்மா ஆடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, 40%க்காக தான் இறங்கி வந்திருக்கேன். ஏன் நீங்கள் எதுவும் பின்னாடி உங்களுக்கு எதுவும் அதில் ஒரு 10% எல்லாருக்கும் வரும்னு நினச்சேல? எங்களுக்கு எதுக்கு மாமா அடுத்தவங்க சொத்தெல்லாம்? என்ன அடுத்தவன் சொத்துங்கிற? எங்கள் காலத்துக்கு அப்புறம் அது எல்லாமே உங்கள் பிள்ளைகளுக்கு தானே சேரப்போகுது. அடுத்தவன் சொத்துன்ட்ட படாருன்னு ஆமா, பட்டும் படாமல் தான் பேசுவேன். எதாக இருந்தாலும் வர வர ரொம்ப தெளிவு தான் எல்லாரும். பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏய் என்ன சும்மா இரு. என்னத்தை கேட்க போகிற? சொத்தை பற்றியே எப்பவும் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு சண்டை வேற போடுறீங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெரியப்பா? காரில் உட்காந்து பகுமானமாக ஏசியை போட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு வரையில அது எப்படி வந்துச்சு? பெரிய மாடி வீட்டில் குடியிருக்கையில் ரூமுக்கு ஏசியை போட்டுக்கிட்டு அதெல்லாம் எப்படி வந்துச்சு? மதுரையிலே பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற லட்சமாக பணம் கட்டி அதெல்லாம் எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லை, பிடிச்சதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே நினச்ச நேரத்துக்கு வாங்கி சாப்பிட்றீல்ல, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாம் காசுமா, காசு இருந்தால் தான் இதெல்லாம் வாங்க முடியும், எல்லாம் அனுபவிக்க முடியும். இந்த காசுன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் சொத்து. புரியுதா? உனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன யோசிக்கிற? நீங்கள் எல்லாத்தையும் வாங்கலான்னு சொல்கிறீங்க. ஆமாம், காசு இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம்ல. அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் சாகாமல் இருப்பீங்களா? இல்லை, என் ஃப்ரெண்டு யாழினின்னு ஒருத்தி இருக்கா. அவங்க அப்பா மல்டி மில்லியனர். ஆனால் லாஸ்ட் இயர் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனால் அதை ஏன் தடுக்க முடியல, அதான் கேட்டேன். ஏய் கொஞ்ச நேரம் வாய் முடி சும்மா இரு. அக்கா, அவ சரியாதானே கேக்குறா. இத பார்த்தாரா, சாவுங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அதை எத்தனை கோடி கொடுத்தாலும் தடுக்க முடியாது. தரத்துக்கு மீறின பேச்சு, தரத்துக்கு மீறின கேள்வி. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பீன்னே வந்துகிட்டு இருக்கு. ஏய், அந்த தர்சனுக்கு ஒரு ஃபோனை போடுமா. தர்சனுக்கு ஒரு ஃபோன் போடுமா. எதுக்கு மாமா? யார்ட்டையாவது எதையாவது பேசிகிட்டே இருக்க வேண்டியது. காலேஜுக்கு படிக்க போகிறானா ஃபோன் பேச போகிறானான்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பார்க்கணும், பின்னாடியே போய் எத்தனை பேர்கிட்ட ஃபோன் பேசுகிறான்னு பார்க்கணும். இல்லை, அது வந்து அவள் அம்மா வர போய் கண்காணிக்கிறாங்க இவனை. அந்த லட்சலந்திரம் இருக்கு எல்லாம். அக்கா காலேஜ் போன தர்ஷன் தெரியாது. அது சார்ஜ் இல்லைன்னு சொல்லு. அது அது மாமா, அது ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஏம்மா ஃபோனை போடுமா. அரை பாயிண்ட் தான் இருக்குது. ஃபோன் பண்ணால் டக்குன்னு ஆஃப் ஆகிடும். உங்கள்கிட்ட சொன்னேன் பாரு. அச்சோ, இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? இந்த இருமா, என் ஃபோன்லேயே போதுமா, ரிங் போதுமா. ஆத்தாடி. ஹலோ நந்தினி. அக்கா லைன்லேயே இருங்க. ஆ ஹலோ, சொல்லுங்கப்பா. ஏய், யார்கிட்டடா பேசிட்டு இருக்க ஃபோனில் எவ்வளோ நேரமா? ஒன்றும் இல்லைப்பா, கிளாஸில் இருந்தேன். என்ன கிளாஸில் இருந்த? ஃபோன் எங்கேஜா இருக்கு, கிளாஸில் இருந்தேன்னு போய் சொல்றியா? உனக்கு என்னடா பிரச்சனை காலேஜில்? ஏய், உனக்கு காலேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்ன பிரச்சனைப்பா? ஏய், என்ன ஏன்டே கேட்குற திருப்பி? ஏய், உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தானே உங்கள் அம்மா கிளம்பி வந்தா காலேஜுக்கு. ஏய், பதில் பேசுறா. என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க காலேஜுக்கு போய்? என்ன பிரச்சனைன்னு சொல்றா? புரியலப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஏய் தர்ஷா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா அங்கே வந்திருக்காளா காலேஜுக்கு? அவங்க இன்னும் போகலையா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஆமாப்பா, ஆமாம். அப்புறம் என்ன? போனை கொடு, உங்கள் அம்மாட்ட கொடு.
ஏய் என்னடா தடுமாறுற? அம்மா பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்கப்பா. பிரின்சிபால் ரூம்ல இருந்தா குடு போய். நான் வெளியே நிக்கிறேன்ப்பா. பிரின்சிபால் ரூம்ல அவ பேசிட்டு இருந்தானா நீயே வெளியே நிக்கிற? உன் பிரச்சனையை பேசதானே வந்தா பிரின்சிபால் ரூமுக்கு? இல்லப்பா, அம்மா கிட்ட பிரின்சிபல் தனியா பேசணும்னு சொன்னாங்க, அதான். சரி போன கொண்டு போய் கொடு போ. அப்பா, அவங்க பிரின்சிபல் ரூம் உள்ள இருக்காங்கப்பா. பிரின்சிபால் ரூம் 10 மைலுக்கு அந்த பக்கமா இருக்கு. போய் குர்ரா போன. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க அண்ணே. சீக்கிரமா போய் கொடு. சரிப்பா, போறேன்ப்பா. ஏதாவது ஒரு திருட்டு வேலையை பண்ண வேண்டியது. நான் வச்சிடுறேன் அண்ணே, கொஞ்சம் ஸ்பீடா போங்க அண்ணே. ஏய் என்ன லொங்குலன்னு போயிட்டு இருக்க? சீக்கிரமா போய் குர்ரா. போறேன்ப்பா. போயிட்டேன். சின்ன பையன் ஓட மாட்டியா? போய் குர்ரா போன. அப்பா, அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? என்ன இப்பதான் காலேஜுக்குள்ளே வர்ற மாதிரி சொல்ற? இல்லப்பா, பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னேன். வந்துட்டால குடு போன. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க காலேஜ்ல? இல்ல இல்ல, பிரின்சிபல் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தேங்க. என்ன பிரச்சனை சொல்லு அவனுக்கு. இல்லங்க, இவன் ஏதோ 2 சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்காப்லையா, அத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதான் பிரச்சனையாக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை பேசுறதுக்கு நீ போனேன் காலேஜுக்கு. அவனா ஓடிடுறது காலேஜுக்கு. வேற என்னம்மா? வேற ஒண்ணும் இல்லைங்க, பேசிட்டேன். பேசிட்டீல்ல? சரி பாரு, பார்த்துட்டு காலகாலத்தில் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. சும்மா காலேஜில் குடியிருக்காத, சரியா? சரிங்க, சரி. சரி வை. பா, இந்தாங்கண்ணே, இதை புடி. ஏதாவது பொய் பேசிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு தெரிய வேண்டியது. நான் ஏன் தொழிலை பார்க்கவா உங்களை கவனிக்கவா? மா, அப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி என்னமோ கேட்கவும் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சுமா. பட் ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன். நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இல்லடா, நீ கிளாஸ்ல இருப்ப, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான் கூப்பிடல. அவர் இப்படி ஃபோன் பண்ணுவாருன்னு நான் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல. என்னம்மா திடீர்னு வந்திருக்க நீ? இல்லடா, இங்க உங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தர கெஸ்ட் லெக்சரரா கூப்பிட்டுருக்காங்க. உண்மையா? நிஜமாவா? சூப்பர்மா. வெல்கம் மேம். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ஹலோ மேம். ஐ அம் பொம்மி. ஹி இஸ் அன்வர். ஹலோ மேம். நைஸ் டு மீட் யூ சார். என்னாச்சு மேடம்? இல்ல மேடம், சின்னதா ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 2 வீக்ஸ்ல சரியாயிடும். ஓ ஓகே ஓகே. மேம், சாரை போய் பார்க்கலாமா? ஓகே மேம். நீங்க முன்னாடி போறீங்களா? நான் அம்மாவை பொறுமையா கூட்டிட்டு வரேன். சரி சரி. வந்துடுறேன் மேடம். தர்ஷன், உனக்கு எதுக்குடா சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, வாங்க. சரி, உனக்கு கிளாஸ் இருக்குமே? இல்லம்மா, எனக்கு இப்ப பிரேக். சரி, நானும் உங்க செஷன் அட்டெண்ட் பண்ணலான்னு வர போறேன். வாங்க. வாமா. சரி வா. எப்பா ஏதாவது பாட்டு இருந்தா போடப்பா. எத்தனை பெரிய மனிதனுக்கு அடேங்கப்பா, என்ன பாட்டு எப்படி போட்டுருக்காங்க ஒரு பாட்டு. விடிய விடிய கேட்டுக்கிட்டே படுத்துக்கலாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம். பெரியப்பா, புது சாங்ஸ் போடுங்க. எது புது பாட்டா? முளைச்சி 3 நில விடல, உனக்கெல்லாம் புது பாட்டு கேட்குதா? ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டேயாக்கா? புள்ளைய வளர்ந்துருக்கு பாரு. எனக்கு 2, என் தம்பிகளுக்கு ஆளுக்கு 1, எல்லாம் ஒரே மாதிரி. எங்கே கேட்குறீங்க இந்த புது பாட்டுக்கெல்லாம்? செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு எதவே கேட்க வேண்டியது. என்ன பண்ணுறது, வீட்டில் பொம்பளைய சரியாக இருந்தால் பிள்ளைய நல்லா வளரும். சும்மாவா சொல்லியிருக்காங்க நூலை போல சீல தாயை போல பிள்ளைன்னு. ஏப்பா நீ என்னப்பா உருட்டிட்டு இருக்க? வேமா போப்பா.
அங்கே போய் புடவை எடுக்கிறது டக்குன்னு முடிக்கணுமா? சும்மா அந்த கலர் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னு நீ வரல டயத்தில் இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. போப்பா சீக்கிரம் போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ஈஸ்வரி மேடம், வாங்க வாங்க நிமிஷமா உட்காருங்க மேடம், உட்காருங்க ப்ளீஸ். பாத்துமா என்னாச்சு? ஆங்கிள்ல சின்னதா ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி சாரி மேடம். தேங்க் யூ so much சார். எப்படி வந்தீங்க மேடம்? ஆட்டோல வந்தேன். நாங்க தான் கார் அனுப்புறோம்னு சொல்லியிருந்தோம் மேடம். நீங்க ஏன் சிரமப்பட்டு ஆட்டோல வந்தீங்க? பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஜெயஸ்ரீ மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை பத்தி முழுசா எதுவும் சொல்லல, ஒரு ஹிண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆஹா. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தர்ஷன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்க அம்மா தான் செஷனுக்கு வராங்கன்னு சொல்லிட்டியா? எனக்கே இப்போதான் மேம் தெரியும். ஓகே, தட்ஸ் குட். எனிவே நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம், நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம். ஓகே சார். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க மேடம்? கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி? இல்ல சார், பரவாயில்ல சார், நதிங். ஷூர்? ஷூர் சார், தேங்க் யூ. ஓகே மேடம், அப்போ ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம் உங்களை. ஷூர் சார், ஷூர். தேங்க் யூ மேடம். தர்ஷன், கொஞ்சம் பயமா இருக்குடா. மா அப்பாவே சமாளிக்கிறம்மா, நீ உங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டு. நீங்க கூலா இருங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம. நானும் குரூப்ல தானே இருக்கேன், நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? ம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஜெயஸ்ரீ மேடம் லைன்ல இருக்காங்க. ஓ, ஹலோ. ஹலோ ஈஸ்வரி. மேம். ஹாய். ஹவ் ஆர் யூ மேம்? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன் மேம். கால்ல ஏதோ அடிபட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா மேம், சின்ன ஒரு ஃப்ராக்சர் ஆங்கிள்ல. ஒரு 2 வீக்ஸ்ல சரியாயிடும். ஓகே ஈஸ்வரி, பட் இந்த நிலைமையிலேயே வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மேம், நான் தான் உங்களை தேங்க் பண்ணணும். ஓகே ஈஸ்வரி, சோ இன்னைக்கு செஷன்ஸ் ப்ரிப்பேர் ஆயாச்சா? மேம், சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. என்ன பேச போறேன்னே தெரியல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. யூ வில் பி ஃபைன் ஈஸ்வரி, டோன்ட் வரி. கலக்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சப்போர்ட் பண்ண எங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் them anything. ஷூர் மேம். தேங்க் யூ மேம். ஓகே ஈஸ்வரி, குட் லக் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் செஷன். உங்க சக்சஸ்ஃபுல் ஜர்னியை எங்க காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் so much மேம். என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அத நீங்க நிச்சயமா காப்பாத்துவீங்க ஈஸ்வரி. ஓகே, நீங்க செஷன் முடிங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஷூர் மேம். தேங்க் யூ மேம். தேங்க்ஸ் மேம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுறோம். ஓகே சார். என்னம்மா டென்ஷனாவே இருக்கீங்க? தர்ஷா, கொஞ்சம் நர்வஸா இருக்குடா. நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா அங்க போய் மாஸ் பண்ணிடுவ. டேய், இதானே இருந்தாலும் சொன்ன கடை. ஆமாம்மா, காலையிலே ஃபோனை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ ஏன் பதட்டப்படுற? பதறாம இருண்ணா. ஏய் கரிகாலா, அங்கிட்டு போய் எங்கேயாவது ஓரமா நீ போவா. வாமா. ஏண்டா, இம்பிட்டு செஞ்சதுக்கு அப்புறமா அவனை நம்பிட்டு இருப்பாங்க. ஏம்மா, அதனால வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காருல்ல, வேற வேணா உனக்கு? டேய், அவன் கடைஞ்ச இடத்த களவாணி போயிடா. உன்னை என்னையெல்லாம் தாண்டி போயிடுவான். சொந்த வீட்லயே அம்பிட்டு பொம்பளைங்களே அடிமையா இல்ல வச்சிருக்கான். ஏதோ அந்த சோன் பப்படி மண்டை கிளவி 40% சொத்து வச்சிருக்காங்கிறதுனால அவ சொல்றதை கேட்கற மாதிரி சும்மா நடிக்கிறான். அதுவும் போய் நம்ம கிட்ட வந்து சுத்தி விடுறான். ஐயோ, என் ஆளு இவன் கூட வந்து இறங்குறா.